அனைவருக்கும் வணக்கம். 7 ஜென்மத்து பாவத்தை கூட இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதால அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம சரியான பரிகாரங்கள் பண்ணும்போது காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக பெரும் ஒரு புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த 7 ஜென்மத்து பாவத்தை கூட ஏலக்காய் போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏலக்காயை கொண்டு காகத்துக்கு நம்ம இப்படி பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கும். அதனால் என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். குறிப்பாக காகத்துக்கு உணவு வைக்கும்போது நாம் சில விஷயங்களை மறந்துட்டு இது மாதிரியான தவறுகளை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பாவம் இருக்கும், தீராத வறுமை வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறோம் அப்படின்னா தெளிவான முறையில் வைக்கணும். நம்மளால் முழுதாக முடியும் அப்படின்னா செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இந்த மாதிரியான காகத்துக்கு உணவு வைக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற எல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நீங்களும் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்களா? அதாவது ரொம்பவே ஒரு பயமான உணர்வு, வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு, அமைதி இல்லாதது, நிம்மதி இல்லாதது, நீங்கள் நினைத்தது நடக்க மாட்டேங்குது, எதுக்கெடுத்தாலும் ஒரு தடங்கள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எதிராக ஒரு தோஷங்களோ அல்லது எதிர்வினையாக கெடுதல் யாராவது செய்திருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவை அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். நாம் காகத்துக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம். வாயில்லா ஜீவனுக்கு உணவு கொடுக்கறதாக நினச்சிட்டு கூட செய்யலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் ஒரு விடிவு காலம் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த காகத்துக்கு உணவு கொடுக்கறதால அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ இந்த ஜென்மத்தில் மனித பிறவி எடுத்து கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு சரியான முறை தான் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது. நம்ம வாழ்க்கையில் வற்றாத செல்வம் கிடைக்க, வருமானம் பெருக, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையில் இருந்து பெரிய பிரச்சனை வர ஒவ்வொன்றாய் எல்லாம் சரியாக காகத்துக்கு ஏலக்காய் கலந்த உணவை வைக்கலாம். ஏலக்காய் அப்படியே கொண்டு போய் முழுசாக வைத்தால் காகம் சாப்பிடாது. ஏலக்காயை நாம் பொடியாக்கி அந்த பொடியை எடுத்து தோலுடன் போட்டு ஏலக்காய் பொடி செய்து கொள்ளலாம். அதாவது தோலோடு போட்டு எடுத்து கூட ஏலக்காய் பொடி செஞ்சுக்கலாம். இந்த ஏலக்காய் தூளை குறிப்பாக உளுந்து வடையில் கலந்து இனிப்பு வடையாக செய்து கூட காகத்துக்கு கொடுக்கலாம். இந்த வடையை சின்ன சின்னதாக கிள்ளி காகத்துக்கு வச்சு பாருங்கள். காகம் விருப்பமாக வந்து அந்த வடையை எடுத்து சாப்பிடும். அப்படி அந்த காகம் ஏலக்காய் வைத்த வடையை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற தயிர் சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தயிர் சாதத்தோடு இந்த வடையை சேர்த்து கூட வைத்து பாருங்க. ஏலக்காய் வாசம் நிறைந்த வேறு எந்த பொருளை காகத்துக்கு வைத்தாலும் அது குடும்ப கஷ்டத்தை குறைக்கும். வீட்டிலேயே உங்களுடைய கையால் அந்த உணவை சமைத்து வைக்க வேண்டியது இன்னும் சிறப்பு. குறிப்பாக இந்த பரிகாரத்தை அமாவாசை தினத்தன்னைக்கு செய்தால் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது. அமாவாசை அல்லாது மற்ற நாட்களிலும் ஏலக்காய் சேர்த்த உணவுப் பொருளை காகத்துக்கு வைக்கலாங்க. இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இதன் மூலமாக உங்களை பின்தொடரக்கூடிய பெண் சாபம், விதவை சாபம், பூமி சாபம், பிரேத சாபம், குலதெய்வ சாபம் என்று 13 வகையான சாபங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த சின்ன பரிகாரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலக்காய் கலந்த பலகாரத்தை காகத்துக்கு வைக்கிறதன் மூலமாக நமக்கு அதிகமான செலவு எதுவும் கிடையாதுங்க. நம்ம இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது நீங்கள் உணவு வச்சுட்டு வரீங்க அப்படின்னா அதோடு இந்த ஏலக்காயை கலந்து வைக்கிறது மிக பெரும் ஒரு கஷ்டம் கிடையாது. ஏலக்காய் கலந்த இந்த பலகாரத்தை கூட நம்ம வைக்கலாம். அதே போல் இதன் மூலமாக புண்ணியத்திற்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்த பாவத்திற்கான கணக்குகளும் படிப்படியாக கழியும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
இது மாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் கையாலும் கூட இதை காகத்துக்கு கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் எச்சில் படுவதற்கு முன்பு முதல்ல காகத்துக்கு இந்த உணவை வைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்படி எத்தனை நாட்கள் உங்களால் செய்ய முடியுமோ, எப்போதெல்லாம் இது போல் காகத்துக்கு ஏலக்காய் சேர்த்த உணவை வைக்க முடியுமோ அப்போதெல்லாம் வைத்து கொண்டே இருங்க. வளமான வாழ்வு நிரந்தரமாக உங்களுடைய இருக்கும் அப்படின்னும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காம தக்க சமயத்தில் கை தூக்கிவிட ஒரு சிறந்த வழியாக இந்த பிரபஞ்சம் காட்டிக்கொண்டே நமக்கு இருக்கும். அப்படி எந்த ஒரு நமக்கு நன்மையான தகவல்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதனால் நன்மையே. முக்கியமாக சனிக்கிழமையில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது வழக்கமாக இருந்து வருது. அதே போல் விரத தினங்களிலும் படையிலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பாங்க. சிலர் பரிகாரங்களாகவும் முன்னோர்களுக்கான பித்திருக்களுக்காக இந்த சாப்பாடு வைப்பாங்க. எனினும் சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அசைவ உணவுகளை காகத்துக்கு வைக்கக்கூடாது. தம்பதிகள் ஒன்றாக இருந்துட்டு இந்த ஒரு தீட்டோட காகத்துக்கு உணவு வைக்கக்கூடாது. காகத்துக்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை அல்லது எச்சல் சாப்பாட்டை காகத்துக்கு வைக்கக்கூடாது. இதனால் தோஷம் உண்டாகும். அதே போல் குளிக்காமல் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாது. அதிலும் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கவே கூடாதான். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த உணவை காகம் சாப்பிடாமல் போயிடும். இது பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திடும். நீங்கள் வைக்கக்கூடிய இந்த சாதத்தை காகம் எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிகமான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தப்படுது. முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வரவது மிகவும் நல்லது. அப்படி தராமல் போனால் உங்கள் மீது கோபம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. எனவே புரட்டாசி, தை, ஆடி இது போன்ற அமாவாசை தினங்களில் கூட நாம் இந்த மாதிரியாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த 3 அமாவாசை நாட்கள்லையும் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு தீதியை தந்து விடுவது நல்லதுங்க. குலதெய்வம் கோவிலுக்கு தவறாமல் சென்று வர வேண்டியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா குலதெய்வம் கோவிலுக்கு சென்று 11 நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்து விடுவது சிறப்பு. இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் செய்தாலே போதும். முன்னோர்களை வழிபட்டு காகத்துக்கு வைக்கப்படக்கூடிய சாதம் உரிய முறையில் சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே காகத்துக்கு கிழக்கு தெற்கு பகுதி கரையுது அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் பண வரவு கிடைக்கும். தென்கிழக்கு பகுதியிலிருந்து காகம் கரைந்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும். மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி. வடமேற்கு மற்றும் வடக்கில் இருந்து காகம் கரைந்தா எதிர்பாராத நஷ்டம் கூட வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படுது. காகத்துக்கு சாதம் வைத்து வந்தால் வாழ்க்கையில் திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பள்ளி போன்றவையெல்லாம் உங்களை நெருங்கவே செய்யாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டாது. தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகும். புத்திர பாக்கியம் போன்ற முக்கியமான பலன்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடை இல்லாமல் நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உங்களுடைய முன்னோர் வழிபாடு தான். அந்த வகையில் காகத்துக்கு சாதமிட்டு வரலாம். காகத்துக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கருதப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் காகம் வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. காலையிலேயே காகத்தினுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. காகம் நம்ம வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டால் நாம் நினைத்த காரியங்கள் நடந்தேறும் அப்படின்னும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை மேலோங்கும் எனவும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் எனவும், குழந்தை பாகியம் மேம்படும் எனவோ, சந்ததியினர் வாழ சிறப்பான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க, தொழிலில் நசிவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு மன வேதனையில் இருக்கிறவங்க, வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்க தினமும் காகத்துக்கு உணவிட வேண்டும். இதனால் கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். வீட்டுக்கு கஷ்டமோ துக்கமோ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காகத்துக்கு உணவளிக்கிறது மூலமாக என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.